நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முதன்முறையாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்கார். அவருடைய தொண்டர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு. அது உண்மையிலேயே மக்கள் போராட்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போ பொதுவாக விஜயுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிறையா எதிர் விமர்சனங்கள் வரும். அதற்கு மிக முக்கியமான காரணம் படத்தோட கண்டென்ட் போதலை, பத்தாது. விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ இருக்கிறம்போது அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார். இதெல்லாம் இருக்கும்போது அதை வச்சு அந்த டைரக்டர் சரியாக யூஸ் பண்ணல, கண்டென்ட்டே இல்லை, கதை இல்லை, திரைக்கதை இல்லை இப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோ கலெக்ஷனை பாரியா, என்ன கூட்டம்னு பாரியா, என்ன ஓப்பனிங் பாரியா, தினமும் இத்தனை கோடி, 300 கோடி, 400 கோடி இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, எப்பா நான் அந்த விஷயத்துக்கே வரல, கண்டென்ட் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. வழக்கம் போல் நம்ம வன்மத்தில் பேசுகிறோம், நான் நீ ரஜினி ஃபேனு அதனால தான் இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு நம்ம மேலே திட்டிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, விஜயோடைய படங்களில் தான் கண்டென்ட் இல்லை அப்படின்னு பார்த்தா, விஜய் செய்யக்கூடிய போராட்டத்திலும் சரி, விஜய் பேசக்கூடிய அந்த மேடை பேச்சிலும் சரி, அங்கேயும் கண்டென்ட் இல்லை. இப்போ இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு தெரியுமா? தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? நாங்கள் எத்தனை தொண்டர்களை உறுப்பினர்களாக சேர்த்துருக்கோன்னு தெரியுமா? 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு இந்த படத்து கலெக்ஷன் பேசுகிற மாதிரியே இதையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த ட்ரோன் ஷாட் கிடச்சிருச்சு. அப்படியே மேலே இருந்து ட்ரோனை பறக்க விட்டு இவ்வளவு கூட்டம் இருக்குப்பார், அவ்வளவு கூட்டம் இருக்குப்பார் அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த கூட்டம்லாம் விஜய் பார்க்கறதுக்காக வந்தாங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பாதீங்க. ஏன்னா தமிழக வரலாற்றில் இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்த தலைவர்கள் தான் அதிகம். அதனால் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு. அதனால் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தை பார்த்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. விஜய் நேற்று என்ன பேசினார்? முதல்ல அவர் பேசினது வெறும் 3 நிமிஷம் கூட இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா விஜய் மாதிரியான நபர்கள் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, முதல் முறையாக போராட்ட களத்திற்கு வராங்க அப்படிங்கிற போது இங்கே திமுகவுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இங்கே கண்டென்ட்டுக்கா பஞ்சம்? எவ்வளவு கண்டென்ட் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசி மொத்தமாக ஆளுங்கட்சியோடைய சோழியை முடிச்சிருக்கணும். முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து துணை முதல்வர் வரைக்கும் கட்சிக்காரங்க பண்ணுற அட்ராசிட்டி, காவல்துறையோடைய அட்ராசிட்டி எல்லாத்தையும் எடுத்து பேசி மொத்தமாக திமுகவை வறுத்தெடுத்திருக்கணும். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு? வெறும் 3 நிமிஷம். அதுவும் எதற்காக போராட்டம்? அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம். அந்த இஷ்யூவே முதல்ல முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டாங்க, திமுக என்ன பண்ணிட்டாங்க, எதிர்கட்சிகள்லாம் தூங்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்க ஆக்டிவாக செயல்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாமே அப்படியே முடிஞ்சு போச்சு. அழகாக இந்த வழக்கை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தூங்கி எந்திரிச்சு போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவு தருவாங்க? இந்த போராட்டத்தை நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்? அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள், 2வது நாள் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. நீங்களும் போராட்டத்தில் குதிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் அழுத்தம் ஜாஸ்தியாகும். அப்போ ஆளுங்கட்சி இந்த ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா எதையாவது தப்பு செய்வாங்க. அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம். இப்படித்தான் நடக்கும். இதைத்தான் திமுக பண்ணாங்க. அன்றைக்கி திமுக பண்ண போது நீங்களே மேடையில் பேசுகிறீங்களே, அங்கே சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி பேசுனீங்களே, அன்றைக்கி திமுக எப்படி பண்ணாங்க? இப்படி தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க போராட்டம் பண்ணாங்க. பிரச்சனையை முடிய விடாமல் பண்ணுறது தான் எதிர்கட்சிகளுடைய வேலை. அவ்வளோ சீக்கிரம் முடிய விட்டுறக்கூடாது. பிரச்சனையை முடிக்க பார்க்கறது ஆளுங்கட்சியோடைய வேலை. இன்னைக்கு பிரச்சனையை முடிக்க பார்த்து அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த அஜித்குமார் விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவேன், இந்த லாக்அப் டெத்தில் 24 பேர் செத்து போனாங்க அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். வெறும் 3 நிமிஷம். ஏங்க, உங்களோட சமகால தலைவர்களாக இருக்கக்கூடிய சீமான், அண்ணாமலை எல்லாம் இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு குறைவாக பேசுகிறதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மொத்தமாக திமுகவை வறுத்தெடுத்துருவாங்க. நீங்கள் என்னடான்னா சரி இவர் பேசினதுலையாவது கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்படி இருந்தாலாவது நம்ம பாராட்டிட்டு போயிடலாம். சரி, இவர் என்ன சொல்கிறாரு? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிறது தான் போராட்டத்துடைய தலைப்பு. அதுதான் ஸ்லோகன். எல்லாரும் கையில் அந்த போர்டை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் விஜய் பேசும்போது என்ன பேசுறாரு, அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட மட்டும் சாரி கேட்டீங்களே, மீதி இறந்து போன 24 பேர் குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சார் என்ன சார் லாஜிக் இது? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற போது சாரி கேளு அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம் இது? சரி, சாரி கேளு அப்படின்னா சொன்னாரான்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. தயவு செய்து சாரி கேளுங்க அப்படிங்கிறாரு விஜய். உண்மையாக அப்படி தான் சொன்னார். என்னடா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு தயவு செய்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. நான் கூட ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். சரி, ஏதோ வாய் தவறி வந்திருக்கும் போல இருக்கு, ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறாரு, அதனால் தப்பாக பேசியிருப்பார் அப்படின்னு நினச்சா அடுத்த வரியிலேயே மறுபடியும் அதே மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி 24 பேர் குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுத்தீங்களா, தயவு செய்து அதை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறார். ஏங்க, எதிர்க்கட்சி தலைவர் இப்படியெல்லாம் கெஞ்சக்கூடாதுங்க. என்னங்க அரசியல் உங்களோடது? எதிர்க்கட்சி தலைவர் ஆர்டர் போடணும், நீ கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மிரட்டணும். அதுக்கு பேர் தான் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் என்னடான்னா வந்து தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து சாரி சொல்லுங்க இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய் வந்து சினிமாவில் இருக்கார், ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அவர் வந்து வில்லன்ட்ட இப்படி தான் பேசுவாரா? தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நான் பேசுவார். சவால் விட்டு பேச மாட்டார், சொடக்கு போட்டு பேச மாட்டார். அதுதாங்க இங்கேயும் பண்ணணும். என்னவோ இதை சொன்னால் நம்ம விஜய் ரசிகர்கள்லாம் நம்மளை கடிக்க வராங்க. சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதையே வந்து விமர்சனிக்கிறாரு விஜய். அதுவும் எப்படி சொல்றாரு, RSS பிஜேபி கைப்பாவையாக இருக்கும் சிபிஐக்கு எதற்காக வழக்கை கொடுக்கிறீர்கள்? நீங்க வந்து சாத்தான்குளம் விவகாரத்தில் நீங்க என்ன பேசுனீங்க? அன்னைக்கு வந்து சிபிஐக்கு கொடுப்பது அவமானம் அப்படின்னு பேசுனீங்க, இப்போ நீங்க ஏன் அதை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அது கேட்டது கூட ஒரு நியாயம். அது ஸ்டாலின் அப்படி சொன்னாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஏன் வந்து சிபிஐக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதில் கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா RSS பிஜேபி கைப்பாவையான சிபிஐ அப்படின்னு பயன்படுத்துறாரு. இந்த போராட்டம் யாருக்கு எதிராக? ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக. திமுகவுக்கு எதிராக விமர்சனம் செய்து பேசும்போது எதுக்கு வந்து பிஜேபி இழுக்கிறீங்க? ஒரு நேரத்தில் ஒரு எதிரியை எதிர்கொள்வது தான் ராஜதந்திரம். போர்னா அப்படி தான் பண்ணணும். எல்லாரையும் பார்த்து சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிடக்கூடாது. எவன் ஒருத்த மாட்டிருக்கானோ அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து எதிரியாக அறிவித்திருக்கக்கூடிய 2 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. 50 வருஷமா பழம் தின்னு கொட்டை போட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுக, நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக, இவங்க 2 பேரையும் நான் வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் நான் 2 பேரு கூடயும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்றதே முட்டாள்தனம். அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து திமுகவை மட்டும் திட்டி பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பாஜகவை விமர்சனம் செய்யாதீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். பாஜகவுக்கு எதிராக தனியாக ஒரு போராட்டம் நடத்துங்க, அதில் பேசுங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் பேசினது ரொம்ப தப்பு. அதுவும் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை கொலை வழக்க ஸ்டேட் போலீஸ் இருக்கிற போது சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது எந்த மாநில அரசும் விரும்பாது, ஆளுங்கட்சியும் விரும்பாது. அப்போ அதை வந்து செய்ய வைக்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட வேலை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன், வேற வழியே இல்லாம தான் சிபிஐக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு திமுக அதை பண்ணிட்டாங்க, அதையும் வந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதை வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறார். இப்ப நாளைக்கே வந்து இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது, அன்னைக்கு ஆளுங்கட்சி மேல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா விஜயே வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள்னு கேட்க வேண்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு? அப்ப வந்து திமுக காரங்க கேட்க மாட்டாங்களா, ஏப்பா அன்னைக்கு வந்து நீ என்னமோ RSS பிஜேபி கைப்பாவை சிபிஐன்னா இப்ப நீயே வந்து சிபிஐக்கு கேட்கிற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் யோசிச்சு பேச வேண்டாமா? கண்டென்ட் எழுதி கொடுக்குறவங்களாவது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அதாவது விஜய் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பின்னாடி அவருக்கே திரும்ப வரும். அதுதான் அரசியல். இதை சொன்னால் விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் கோபம் வருது. கண்டென்ட் எழுதி கொடுக்கறதுக்கு கூடவா ஆள் இல்லை கண்டென்ட்டுக்கு தான் இன்னைக்கு பஞ்சமா? கடைசியாக முடிக்கிற போது இன்னொரு அணுகுண்டை தூக்கி போட்டார். சட்டம் ஒழுங்கே வந்து சரியில்லை, இப்படியே இருந்தது அப்படின்னா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். சட்டம் ஒழுங்கை நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா மக்களோட சேர்ந்து நாங்கள் சரி செய்ய வைப்போம் அப்படிங்கிறார். இது என்ன ப்ரோ பேச்சு? சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தால்தான் அதை சொல்லி நீங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியும். நல்லா இருந்தாலே நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும்.
புரியுதா உங்களுக்கு? அதுதான் அரசியல். இன்னைக்கு வந்து பாஜகவை எதிர்த்து திமுக என்ன அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க? அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்குன்னு உலக வங்கி வரைக்கும் சொன்னாலுமே ஐயோ பொருளாதாரத்தையே அழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திமுக செய்யக்கூடிய அரசியல். அதுதான் அரசியல். எதிர்கட்சிகள் அதை அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது ஏற்கனவே நல்லா இல்லாத சட்டம் ஒழுங்கை எதிர்த்து தான் நீங்க போராட்டமே பண்றீங்க. இதுல வந்து அதை சரி செய்ய வைப்போம் அப்படின்னா, அது சரியா இருந்தது அப்படின்னா மக்கள் எல்லாம் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்களே. விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்? என்ன லாஜிக் இருக்கு இவர் பேசுறதுல? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. தயவு செய்து இந்த கண்டென்ட் எழுதி கொடுக்குறவனை மண்டையில் தட்டி வெளியில் அனுப்பிச்சி விடுங்க. வேற நல்லதா கண்டென்ட் எழுதி கொடுக்குறவனை உள்ள சேர்த்துங்க. நன்றி.